குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். இன்றைய நாளின் சிந்தனைக்காக பாகம் 30ஆம் அதிகாரம் 11வது வசனம். இன்று நான் உனக்கு போதிக்கிற கட்டளை உனக்கு அரிதுமல்ல, தூரமானதும் அல்ல, அது வானத்தில் உள்ளதும் அல்ல. அன்புக்குரிய இறை மக்களே, இந்த அருமையான நாளை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ஸ் ஆஃப் சென்ட் ஜான்ஸ் என்ற இந்த வீடியோ யூடியூப் சேனலை உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் அறிமுகம் செய்து வருகிறேன். இதற்காக ஜெபிக்கிறீர்கள். அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஊழியம் எந்த விதத்திலும் தடையில்லாமல் தொடர்ந்து நடைபெற கர்த்தர் எனக்கு பலத்தை, உற்சாகத்தை, அதற்குரிய வளங்களை கொடுக்க நீங்கள் ஜெபங்களில் நினைக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய அன்பான ஜெப வேண்டுகோள். இந்த நாளிலும் கடவுள் நமக்கு கொடுக்கிற கட்டளை புதிதானதும் அல்ல, பெரிய ஒரு காரியமும் அல்ல என்று சொல்லுகிறார். ஆண்டவர் மீண்டுமாக நம்மை படிப்பிக்க அழைக்கின்றார். நமக்கு போதிக்க அவர் நம்மை அழைக்கின்றார். நான் உனக்கு போதிக்கிற கட்டளைகள் புதிதானவைகளும் அல்ல, தூரமானவைகளும் அல்ல, வானத்தில் உள்ளவைகளும் அல்ல. கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை அழைத்து வரும்போது, மோசையை வழிநடத்தும் போது, மோசையை தலைவனாக கொண்டு வரும்போது சீனாய் மலையிலே சென்று 10 கட்டளைகளை எடுத்து வந்த அந்த மோசே அதை உடைத்து போடுகிற அளவில் இஸ்ரவேல் மக்கள் செய்து கொண்டார்கள். அவர் அந்த கட்டளையை பெற்று வருவதற்குள் கீழே அவர்கள் விக்கிரக வழிபாட்டிலே ஈடுபட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய வசனம் வெறுமையானது அல்ல. எசாயா 55ஆம் அதிகாரத்தில் சொல்கிறவன் நான் அனுப்புகிற என்னுடைய வார்த்தை நான் சொல்லுகின்ற காரியத்தை செய்து முடித்து தான் திரும்பும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் கூட கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மை உருவாக்கியிருக்கிறார். சங்கீதம் 138 தாவீது சொல்கிறார், உம்முடைய கண்கள் என் கருவை கண்டது, உன்னுடைய சார்பில் நான் பூமியில் விழுந்தேன் என்று சொல்கிறார். என்னை உலகத்தில் படைக்கும்போது ஒருவேளை நான் எந்த இனமாக, ஒரு ஆடாக, மாடாக, நாயாக படைக்கப்படாதபடி, நரியாக படைக்கப்படாதபடி, கடவுளின் சாயலுள்ள மனிதனாக படைக்கப்பட்டேன். அவருடைய கட்டளைகளுக்கு உரியவனாக நான் படைக்கப்பட்டேன். அவருடைய போதனைக்கு உரியவனாக படைக்கப்பட்டேன். அப்படி படைக்கப்பட்ட மனிதனாக இருக்கின்ற என்னை கடவுள் அழைத்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு நீ புதியவன், இந்த உலகத்துக்கு நீ ஒரு தீர்க்கதரிசி, நீ ஒரு வார்த்தையில் வல்லவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எசேக்கியேல், எரேமியா 35ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நான் உங்களுக்குள்ளே திரும்ப திரும்ப தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டே இருப்பேன். உங்கள் செய்கைகளை நீ சீர்படுத்துங்கள். நீங்கள் அந்நிய தெய்வங்களை தொழுது சேவிக்க வேண்டாம். அப்பொழுது உங்களுக்கு பிதாக்கள் கொடுத்த அந்த இடத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்தில் பார்க்கும்போது அங்கேயும் ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார். ஆகவே நான் உங்களுக்கு சொன்னவைகளும் போதித்தவைகளும் புதிதானவைகள் அல்ல, பெரிய அரிதானவைகளும் அல்ல. அது ஒரு பெரிய ஒரு அவிழ்க்க முடியாத ஒரு முடிச்சு கிடையாது, புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிரும் அல்ல, வானத்திலிருந்து வருகிற ஒரு பெரிய ஆயுதமும் அல்ல. அது ஆசீர்வாதமானது, அழகுவானது. உன்னை நீயே கடவுளுக்கு ஒப்புவி, உன்னை போல பிறனை நேசி. இன்றைக்கு நம்மிடத்தில் கடவுள் எதிர்பார்க்கிற இந்த வார்த்தையினுடைய எதிர்பார்க்கிற காரியம், சமுதாயத்தில் நிலவும் தீமைகளையும் அநீதிகளையும் கண்டும் காணாமல் நாம் கடந்து போகிறோம். கடவுளுக்கு எதிரானவற்றை கண்டு ஒதுங்கிக் கொள்கிறோம். ஏனெனில் அநீதியான அமைப்பு இந்த சமுதாயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அநீதியான நிர்வாகம் துணை போய் கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு வேண்டும். நலிவுற்ற சமுதாயம் நலம் பெற வேண்டும் என்று சமூக விளிம்பில் இருக்கிற புறந்தள்ளப்பட்டவர்கள் சார்பாக எங்கெங்கெல்லாம் நிர்வாகத்தில் குரல்கள் எழுப்புகின்ற ஒரு விசுவாசிகளாக காணப்பட வேண்டும். அவர்கள் சார்பாக நிலைப்பாடு எடுத்து செயல்படுவதும் ஓர் இறைவாக்கினுடைய பணியாக இருக்கும். அதை உணர்ந்து செயல்பட வேண்டும். அன்புக்குரிய இறை மக்களே, எங்கெல்லாம் அல்லது நாம் சென்று அப்படி துணிவாக
துணிந்து அநீதிக்கு எதிராக புறந்தள்ளப்பட்ட மக்களுக்கு சார்பாக பேச முடியாத காரணத்தினாலும் கூட, சூழ்நிலை இல்லை என்றாலும் கூட, நாம் என்ன செய்ய வேண்டும்? எங்கெல்லாம் இப்படிப்பட்ட நலப்பணிகள், வெற்றியின் பணிகள், வாழ்வுக்குரிய பணிகள், மீட்புக்குரிய பணிகள் நடைபெறும், அந்த மக்களோடு நம்மை இணைத்துக் கொள்வோம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நேசமுள்ள இயேசுவே, உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கட்டளைகள் புதிதானவைகள் அல்ல, அரிதானவைகளும் அல்ல, வானத்தில் உள்ளவைகளும் அல்ல. அது எப்பொழுதும் உங்களோடு இருக்கிற வார்த்தை. அந்த வார்த்தையை நாங்கள் கொண்டு செயலுள்ளவர்களாக, விசுவாசத்தின் ஜீவியங்களாக, ஒளியின் மக்களாக வாழ நீர் எங்களுக்கு அருள்தாரும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன்.